ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம இதுவரையும் நடத்தின எல்லா தயவை எண்ணி கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், அமை இரக்கமுள்ள தேவனே நீ நல்லவர், வல்லமையுள்ள தேவனே நீ நல்லவர், மகிமையும் மகத்துவம் நிறைந்தவரே, காருண்யம் உள்ளவரே, கரம் பிடித்து நடத்துகிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இரக்கமுள்ள தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்லமையுள்ள தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையுள்ள தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்த இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்லமையுள்ள கர்த்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ. உன்னதமானவரே உமக்கு மகிமை, வல்லமையுள்ளவரே உமக்கு மகிமை, கிருபை நிறைந்தவரே உமக்கு மகிமை, காருண்யம் உள்ளவரே உமக்கு மகிமை, கரம் பிடித்து நடத்துகிறவரே உமக்கு மகிமை, அற்புதங்களை செய்கிற இயேசுவே நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அல்லேலூயா. தோத்திரம் 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 தோத்திரம். வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்த இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் அற்புதமானவர், கர்த்தர் ஆச்சரியமானவர், கர்த்தர் வல்லமையுள்ளவர், மேலானவர். அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் தேவனே உமக்கு மகிமை, எங்கள் ராஜாவே உமக்கு மகிமை, எங்கள் இரக்கம் உள்ளவரே உமக்கு மகிமை, எங்கள் பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு மகிமை. அல்லேலூயா. தோத்திரம் 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 தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்கப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு நல்லவராக இருந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் எங்களை நடத்தினீங்க ஆண்டவரே. எங்களை கைவிடவே இல்லை, எங்களை மறக்கவே இல்லை, எங்களை விட்டு விலகவே இல்லைப்பா ஆண்டவரே. உங்கள் நிழல் எங்களை காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே சத்தம் உயரட்டும், அப்படியே சத்தம் உயரட்டும். தேவனை உயர்த்தி ஆமே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்கள் உள்ள ஆண்டவரை துதிக்கிற துதியினால் நிரம்பட்டும். தேவனை துதிக்கிற துதியினால் நிரம்பட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் அற்புதமானவர், கர்த்தர் ஆச்சரியமானவர், கர்த்தர் மேலானவர், கர்த்தர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. இரக்கமுள்ள தேவனே, அற்புதமானவரே, பரிசுத்தம் உள்ளவரே, ஜீவன் உள்ளவரே, அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, மகிமையுள்ள தெய்வமே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் தெய்வமே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உங்க கிருபை எவ்வளவு பெரியது, உங்க தயவு எவ்வளவு பெரியது, உங்க அன்பு எவ்வளவு பெரியது. ஆண்டவரே உம்மை ஆராதிக்க எங்களை தெரிந்து கொண்டீங்களப்பா, எங்களை வேறு பிரித்தீங்களப்பா. ஆண்டவரே உங்க நாம மகிமைக்காக எங்களை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே தெரிந்து கொண்டதற்கு
அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். துதி மத்தியிலே வாசம் பண்ணுகிற தூயாதி தூயவர். அல்லேலூயா. எல்லா கணத்திற்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா புகழ்ச்சிக்கும் காரணராகிய தேவர் நீர் ஒருவரே ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவை உயர்த்துகிறோம், கர்த்தாதி கர்த்தரை உயர்த்துகிறோம், வல்லமையுள்ள தெய்வத்தை உயர்த்துகிறோம், மகிமை நிறைந்த ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஐயா, சேனைகளின் கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் உயர் தேவனை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சொன்னவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். பிதாவின் சித்தத்தை செய்து தன் வாழ்க்கையை தம்மை ஆண்டவரே மனுக்குலத்திற்காய் அர்ப்பணித்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீ மாறாதவர், நீர் அற்புதமானவர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய குமாரனும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை ஆராதனைக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்மை பாடி உம்மை ஆராதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே உங்கள் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த ஆராதனை இங்கே பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஆண்டவரே, இசை வாசிக்கிற பிள்ளைகள், பாடுகிற எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆராதிக்கிற உடைய பிள்ளை எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிஐ சிஸ்டம் மற்ற ஆண்டவரே எல்லா ஆண்டவர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. உங்கள் நாம ஒன்றே மகிமைப்படட்டும். நாங்கள் ஒருமித்த நாமத்தை உயர்த்த தடையா இடையூறா இருக்கிற எல்லா நீர் மாற்றி ஒரு மனதோடு ஆண்டு நாங்கள் நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாழ்த்தி பெருமையாக்குகிறோம். ஆவியான எங்களை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா நான் அவரை பாடுவேன். ஆண்டவர் நமக்கு ஏராள நன்மை செய்தார். கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி அவர் என்ன செய்வேன்? தொழுது கொள்ளுவேன். நம்ம ஆண்டவரை உண்மையாய் உத்தமத்தோடு அவை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவரை நம்ம தொழுது கொள்ள போகிறோம். அவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். பார்வையாளராய் அல்ல, ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு விசிட்டர்ஸாக இன்னைக்கு இல்லாமல் போகாமல் அவன் கர்த்தரை என்னோடு கூட இணைந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எல்லாம் பழைய பாடல்கள் பாடி தேவனை உயர்த்த போகிறோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்கிற ஒரு பாடல், பழைய பாடல், ஃபாதர் பெர்க்மான்ஸுடைய பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் எல்லாரும் உயர்த்த போகிறோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.
புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றார், காலையில் மகிழ்வை கொடுக்கிறவர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய கிருபையோ நித்த நித்தம். தாவீதுக்கு தேவன் அருளிய கிருபை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெழுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவர். அவருடைய கிருபை பெரியது. மாலையில் அழுகை என்றார், காலையில் அக்களிப்பு. மாலையில் அழுகை என்றார், காலையில் அக்களிப்பு. கோபம் ஒரு நிமிடம், அவன் கோபம் ஒரு நிமிடம். கிருபையோ நித்தமிதம், அவர் கிருபையோ நித்தமிதம். புதிய பாடல் உற்சாகமா பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. சொல்லுங்க. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். சந்தோஷமா புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையே நம்பி உள்ளோம். பூரண சமாதானம் இந்த புவியில் தருபவர் தேவன். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்மை ஒருபோதும் விட்டு விலகாதவர், அவர் நம்மை மறக்காதவர். அவரை பாடி ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் அற்புதம் செய்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன். என நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ள தெய்வம். அல்லேலூயா. எப்படிப்பட்டவரா? உண்மையுள்ள தேவன். அவர் ஒருபோது நம்மை மறவாதவர், அவர் கைவிடாதவர். அவர் அழைத்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில அவன் நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் போதுமான ஒரு தெய்வம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்கிறது, அவர் அழைத்த அழைப்புகளும் அவருடைய கிருபை வரங்களும் அது ஒரு நாள் மாறவே மாறாது. எத்தனை தடைகள் வரலாம், ஸ்தோத்திரம், பெரு துன்பங்கள் வேலைகள் வரலாம், பதறாமல் இயேசுவை நம்ம நம்புவோம். அவர் புதிய பாதையை நமக்கு திறந்திருவார். என ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். எந்த
மேகத்தின் கெதியிலும் அக்கினி சூளையிலும் அவர் சமூகம் நம்மோடு கூட இருக்கிறார். நிறைவேற்றிடுவார் தன் நாமத்தினால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நிறைவேற்றிடுவார் தன் நாமத்தினால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்கக்கேவேலும் அக்கினியிலும் சிங்கக்கேவேலும் அக்கினியிலும் அவர் சமூகம் உள்ளதினால் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர். எங்கள் வழிகளில் என்னை காப்பவர். என்னை என்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர். எங்கள் வழிகளில் என்னை காப்பவர். என்னை என்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கடலாடை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும் வீரவியாதியினால் உடல் தளர்ந்தாலும். கடலாடை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும் வீரவியாதியினால் உடல் தளர்ந்தாலும் எங்கள் அருகில் இயேசு வருவார். உந்தன் அருகில் இயேசு வருவார். விசுவாசத்தால் அவரை தொடு. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்பு வாக்கு தத்தங்களை தந்தவர். என் வழிகளில் என்னை காப்பவர். என்னை முன்னும் நடத்திடுவார். என்னை அழைத்த உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த ஒரு தேவன், அவர் உண்மையுள்ளவர். ஸ்தோத்திரம். அன்பின் வாக்குத்தத்தங்களை அவர் தந்திருக்கிறார். அது வழிகளை நம்மை காப்பார், நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்லுகிறார். ஏசாயா 52:12 வாசிக்கும் பொழுது, நீங்கள் தீவிரமாய் புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நினைச்சனா எனக்கு உணர்த்தின ஒரு காரியம். அந்த வசனம் சொல், நீ தீவிரத்து புறப்படுவதும் இல்லை, அல்லது அவசரமா நீ போவதும் இல்லை. நீ வந்து என்ன செய்ய ஸ்தோத்திரம், ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. அம்மே ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தர் நமக்கு முன்னாலே போவாரா. அவர் எப்படி நடத்துவார்? அவர் நிதானமாய் நடத்துவார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம சுயத்தில் ஓடினோம், நம்ம அநேக நேரத்தில் முட்டிக்கொள்ளுதோம். அம்மே ஸ்தோத்திரம். தோல்வியை சந்திக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை நடத்தினா அவருக்கு பின்னால் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படி. அவைகள் எனக்கு பின்னாலே என்னச்சுன்னா அது செல்லும். அவர் என்னை நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. அது நம்ம அவர் நடத்துகிற பாதையில் நம்ம நடந்து போனால் அம்மே ஸ்தோத்திரம். பின்னால் எத்தனை போராட்டம் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதில் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அதான் பக்தன் பாடுபொழுது சொல்லுகிறான், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், என் வழிகளெல்லாம் என்னை காக்கிறவர், என்னை என்று நடத்துகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். எத்தனை அமைதிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நாமம் தான் இயேசு என்கிற நாமம். அல்லேலூயா. அவர் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றிடுவார். தம் நாமத்தினால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமே இல்லை. அக்கினில நம்ம இருந்தாலும், அக்கினி கெபியில் இருந்தாலும், சிங்கத்தின் கெபியில் இருந்தாலும், அக்கினி சூழல் இருந்தாலும், அவர் சமூக நம்மோடு இருந்து நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவன். எனக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் என்னைய நேசிக்கிறார். காட்டிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். அல்லேலூயா. அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. அவரிடம் பேசு.
அவர் நமக்கு அற்புதம் செய்வார். ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் என்னையும் நேசிக்கிறார், காட்டினே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். கைதட்டி பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. பழைய பாடல். அவர் தேடி வந்து என்னையும் ஏற்றுக்கொண்டார். மோதிய காற்றினாலும் அலைக்கடல் மேல் நடந்தவரின் கரம் எனக்கு ஆதரவே. கரம் எனக்கு ஆதரவே.
சத்தமா ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்த ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். அமை ஸ்தோத்திரம். நம்மை தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தெய்வம். அவர் நம்மை தேடி வந்தவர். கானகத்து ஆட்டினை போல வழி தப்பி திரிந்தோம். அமை ஸ்தோத்திரம். அவர் நம்மை தேடி வந்தார். அவருக்கு விரோதமாய் நம்ம என்ன சின்ன குற்றங்கள் செய்து அவரை நம்ம துக்கப்படுத்தி அவரை விட்டு தூரமாய் போனோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடவே இல்லை. நம்மை நேசித்த ஒரு தெய்வம். தன் சொந்த பிள்ளை எப்போ என்னிடத்தில் வரும் என்று ஸ்தோத்திரம். நம் எந்த நிலைமை இருந்தாலும் நம்மை கட்டி முத்தமெடுத்து நம்மை அணைக்கிற ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதான் பக்தன் சொல்ல, மேகங்கள் மேல் அவர் வருகை வேகமா நெருங்கிடுதே, அன்பருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாகிருவோம். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை ஆமதிக்கிறீங்க? எத்தனை ஆமதிக்கிறீங்க? அந்த இயேசுவோடு போவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. அமித்தோத்திரம் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் பாட போகிறோம். மேகங்கள் மேல் அவர் வருகை வேகமாய் நெருங்கிடுதே, அன்பருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாயிடுவோம். ஹல்லேலூயா. ஆயத்தமாகிடுவோம். மேகங்கள் மேல்
நிறைந்து ரேமாமா ஷாகாதா நாபாபா லாகாதா ரேமாபா லாராதா நாரியாந்தா லாராதா நியாந்தா லாரா ஒக்கானா ராதி யாந்தா ரீமானா ராமானா சப்தானா ராபாபா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர். அப்படி எழுமி நின்று ஹல்லேலூயா. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. சொல்லுங்க. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. கைகளை உயர்த்தி நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே.
சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அலைச்சல்களை பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. உங்க பிரசனத்தின் சிறகில் நான் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் இல்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. சொல்லுங்க எல்லாரும், என் தஞ்சமானீரே. எல்லா சத்தத்தை உயர்த்தி, கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னை உருவாக்கும் உறவே, குறைவான என்னை நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னை உருவாக்கும் உறவே, குறைவான என்னை நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி, மண்ணான என்னை உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி, மண்ணான என்னை உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே.
நல்ல தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமா இருக்கட்டப்பா. நன்மை கிருபை அவர்களை தொடரட்டும். கிருபையும் நன்மை அவர்களை சூழ்ந்திருக்கட்டப்பா. ஆவியானுடைய இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். என்னென்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவீனமாய் வந்தால் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தின் ஆராதனை மாறி இருக்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பூரணமான சுகத்தோடு ஆசீர்வாதமாய் இந்த கடந்து போக கர்த்தர் கிருபையை தாரும். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வசனத்துக்குள்ளே போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 9:31. எல்லாரும் சேர்ந்து நான் வாசிக்க போகிறோம். வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் என்னச்சுன்னா பிறவி குருடன் அப்படின்னு சொல்லி அந்த 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் பிறப்பிலே என்னச்சுன்னா அவன் பிறவி குருடனாக இருந்த ஒரு மனுஷன் இயேசு கண்டார் என்று வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் குருடனாக இருப்பதினால அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் என்னச்சுன்னா விடுதலை கிடைத்த பொழுது அவனுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அவனுடைய பெற்றோர்கள் அவனை என்னச்சுன்னா அவனை கைவிட்டார்கள். 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவனை கைவிடுகிற ஒரு சூழ்நிலை, பயந்து கைவிடுகிற நிலைமையை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சமுதாயம் அவனை என்னச்சுன்னா உதாசீனப்படுத்தி தள்ளினதை 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதோடு கூட அவனுக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், வாழ்நாள் முழுவதும் அவன் குருடனாக இருக்கிறான். இயேசு அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். அவனுக்கு அற்புதம் செய்தாலும் அந்த அற்புதத்தை அங்கீகரிக்கிற ஜனம் ஒருவரும் இல்லை. அவனுடைய அங்கீகாரத்தை கொடுக்காதபடி அவன் சந்தோஷத்துக்கு பதிலாக அவனுக்கு உபத்திரத்தையும் வேதனையும் கொடுத்ததை நாம் அங்கே இருக்கிற என்னச்சுன்னா 10, 12, 15, 17, 24, 25 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம். இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? அவன் பிறவிலே குருடனாக இருந்தவன், அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன், அவர் இன்னும் ஒருவருடைய ஒத்தாசையை நாடி இருந்தவன். அவனுடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா அவனுக்கு வருகிற ஆபத்தில் தன் குடும்பம் அவனோடு கூட அவனுக்கு துணை இல்லாமல் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில் சமுதாயம் அவனை தள்ளிவிட்டது. அவனுக்கு கிடைத்த விடுதலையிலையும் சந்தோஷத்திலையும் அற்புதத்திலையும் அவனுக்கு பங்களிப்பு இல்லாமல் அதை உதாசீனப்படுத்தினது, அங்கீகாரம் இல்லாமல் அவனை தள்ளிவிட்டது இந்த சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை வேதம் சொல்கிறது இயேசு கண்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இதே போல் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஒரு பிரச்சனையோடோ ஒரு நெருக்கத்தோடோ இல்லை ஒரு போராட்டத்தோடு உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நீங்கள் என்னச்சுன்னா பிறருடைய உதவியை நாடி நிற்கிற ஒரு நபராக உங்கள் வாழ்க்கை என்னச்சுன்னா காணப்படலாம். ஸ்தோத்திரம். பிறருடைய உதவி இல்லாமல், பிறருடைய ஒத்தாசை இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்கிற ஒரு என்னச்சுன்னா சூழ்நிலை உங்களுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கலாம். உங்கள் குடும்பம் உங்களுக்கு பிரச்சனையான நெருக்கமான சூழ்நிலையில் உங்கள் குடும்பம் உங்கள் கூட இல்லாமல் உங்களுக்கு என்னச்சுன்னா உங்களை கைவிட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த சமுதாயம், நான் வாழுகிற சமுதாயம் உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நெருக்கடிகளை கொடுக்கிறதை தவிர உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா உதவியாக இல்லாமல் உங்களை தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே காணப்படலாம். உங்களுக்கு கிடைத்த நன்மைகளையும் ஒருவரும் அதில் சந்தோஷத்தை கொடுக்காமல் உபத்திரப்படுத்துகிற நிலைமையில் நீங்கள் காணப்படலாம். ஆனால் இந்த குருடனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினதை போல உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த, தம்முடைய அற்புதமான செயலை வெளிப்படுத்த தேவன் வல்லமையில் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எந்த நிலைமை இருந்தாலும் உங்களை கைவிடாத ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்னார். அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் தள்ள மாட்டார். உங்கள் குடும்பம் உங்களை மறந்திருக்கலாம், சமுதாயம் உங்களை மறந்திருக்கலாம்.
ஸ்தோத்திரம். உங்களை நேசிக்கிறவர்கள், உதவி செய்கிற என்று சொன்னவர்கள் உங்களை மறந்திருக்கலாம். ஆனால் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த 2ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? 2ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, அப்பொழுது சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு என்ன சொன்னார்? 3ஆம் வசனத்தில் இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டே இப்படி நடந்தது. அல்லேலூயா. ஆண்டோடைய வசனம் அழகா சொல்லுகிறது. ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவரே, ஏன் நான் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை, ஆண்டவருக்கு விரோதமான எந்த காரியமும் செய்யவில்லை, ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த அவமானம், ஏன் இந்த நெருக்கடிகள் எனக்கு, ஏன் என் தேவைகள் சந்திக்கப்படவில்லை, ஏன் வாழ்க்கையில் என்ன ஒரு நுகத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய மகத்துவத்தையும், தேவனுடைய வல்லமையும், தேவனுடைய அற்புதத்தையும், தேவனுடைய அதிசயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்கு, உங்களில் தேவன் மகிமைப்படுவதற்காகவே கர்த்தர் உங்களை இந்த வழிகளை நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. அதனால ஏன் என்று கேள்வி அல்ல. கர்த்தர் எனக்கு எதை செய்தாலும் தீமைக்கு அல்ல, நன்மைக்கே செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்யாதவர். ஸ்தோத்திரம். நான் எந்த தவறு செய்யலதான், நான் எந்த விதமான நினைச்சன ஸ்தோத்திரம் தவறான குற்றச்சாட்டில் ஈடுபடாததா, ஏன் எனக்கு இந்த வேதனைகள், ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று சொன்னால், அது தேவ நாமம் உங்கள் நிமித்தமாய் மகிமைப்பட, தேவ நாமம் உங்கள் நிமித்தமாய் இந்த தேசத்தில் வெளிப்பட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா அப்படிப்பட்ட நுகத்திற்கும், அப்படிப்பட்ட என்னச்சுன்னா பாடுகளுக்கும் உபத்திரங்களுக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சாத்ராக்கு, மேஷா, ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில தேவன் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அவர்களை கொண்டு போய் அக்கினி சூளையிலே அவர்களை என்னச்சுன்னா அனுமதித்ததனுடைய நோக்கம் ஒன்று உண்டு. அவர்களை அழிப்பதல்ல. அந்த பாடுகளுக்குள்ள உபத்திற்குள்ள அவர்கள் போனதனுடைய நோக்கம் என்ன? அதில் தேவ நாம மகிமைப்பட, இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்பதை ராஜாக்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாய் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அங்கே அனுப்பினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல தேவனுக்காக எந்த குற்றமும் சாற்றப்படாதபடி உண்மையாக வாழ்ந்து கர்த்தரை உண்மையாக ஆராதித்து, உண்மையாய் எந்த சட்டங்கள் வந்தாலும் கர்த்தரை ஜெபம் பண்ணுவதை விடாமல் இருந்த தானியேலுடைய வாழ்க்கையை கர்த்தர் சிங்கத்தின் கெபிக்குள்ளாய் அனுமதித்ததற்கான நோக்கம் என்ன? அழிப்பதற்கு அல்ல, கர்த்தர் அது நிமித்தமாய் தம்முடைய மகத்துவத்தையும் மகிமையும் வெளிப்படுத்துவதற்கு தேவன் நம்மை அனுமதித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வருகிற நெருக்கமா இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில வருகிற பிரச்சனையா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில வருகிற எந்த உபத்திரமா இருக்கட்டும், அது என்ன ஸ்தோத்திரம், நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தால், நீங்கள் எந்த தவறு செய்யாதவர்களா இருந்தால் அதை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். தேவனுடைய நாமம் அதில் மகிமைப்பட போகிறது. அல்லேலூயா. ஆமதிக்கு நம்ம தான் அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு தீமை செய்யாதவர். அல்லேலூயா. அவர் நமக்கு நன்மை செய்கிற கர்த்தர். ஆமே. அவர் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால சஞ்சலப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், சந்தோஷம் அதில் முறுமுறுக்காதபடி கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்கள் நிமித்தமாக வெளிப்படுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்து இன்னொரு காரியத்தை நம்ம அந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். என்ன சம்பவம்? அவன் வாழ்க்கையில் விடுதலை கிடைத்தது.
விடுதலை கிடைத்த உடனே நினைச்சுனா ஸ்தோத்திரம், அவன் நினைச்சுனா தூசியை தட்டிட்டு போகல, இல்லை, இயேசுவை பிரகடனப்படுத்தினான், இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்தான், இயேசுவை மகிமைப்படுத்தினான், இயேசுவை மற்றவர்களுக்கு நினைச்சுனா அவன் காட்டி கொடுத்தான். ஸ்தோத்திரம். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லிக் கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்த நன்மைக்கும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கும் நீங்களும் நானும் நன்றியாய் நன்றி உள்ளவர்களாய் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சி உள்ளவர்களாய் விளங்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. கர்த்தருடைய இடத்திலிருந்து நன்மையை மட்டும் பெற்றுக்கொண்டே இருப்பதல்ல. ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு செய்த நன்மைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், தேவன் நமக்கு செய்த உபகாரங்களுக்கு என்ன செய்திருக்கிறோம், தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதத்திற்கு என்ன கைமாறு நம்ம கொடுத்திருக்கிறோம், ஆண்டவர் நமக்கு கிடைத்த எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு நாம் எவ்வளவு ஸ்தோத்திரம் கனத்தையும் மகிமையும் புகழ்ச்சியை நாம் செலுத்தி இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையில கிடைத்த விடுதலைக்கு அடுத்த பின்பாக கர்த்தருக்கு சாட்சியாக தேவனை இந்த தேசத்திற்கு வெளிப்படுத்தினார்கள். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களே பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. மார்க் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இவன் எப்படி ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தான். 11ஆம் வசனத்தில் பாருங்க. ஸ்தோத்திரம். அங்கே 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் பிரதியுத்தரமா, இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்கள் மேல் பூசி நீ போய் சீலவம் குளத்தில் கழுவு என்றா, அப்படியே நான் போய் கழுகி பார்வையடைந்தேன் என்றார். இயேசுவை என்ன மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினான். 17ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னான். மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன் சொன்னான், அவர் தீர்க்கதரிசி என்று சொன்னான். அல்லேலூயா. 30ஆம் வசனத்தில் பாருங்க. 30ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் மறுபடியும் அங்கே சொல்லுகிறான். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கிருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமா இருக்கிறது. இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார், இவ்வளவு அற்புதத்தை செய்திருக்கிறார், என் வாழ்க்கை நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு என்ன ஸ்தோத்திரம், தாமே பிறந்த நாட்கள் முதல் நான் குருடனாய் வாழ்ந்தேன், நான் பிறருடைய உதவியை நாடிக்கொண்டிருந்தேன். ஆனால் இன்னைக்கு என் நிலைமையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்படி இருந்தும் நீங்கள் இன்னும் அவரை அறியாமல் இருக்கிறீர்களே என்ற ஆச்சரியமான காரியம் என்று சொல்லி 31 பாருங்க, அவன் சொல்லுகிறான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தார், அவனுக்கு செவி கொடுப்பார். அடுத்த வசனம் பாருங்க, அவன் பிறவி குருடன கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்தில் வராதிருந்தால் ஒன்று செய்ய மாட்டாரே என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை பிரகடனப்படுத்தினவன், அவன் என்னை சுகமாக்கினவர், என்னை வாழ வைத்தவர், எனக்கு விடுதலை தந்தவர், எனக்கு நன்மை செய்தவர், எனக்கு என்ன ஸ்தோத்திர மேன்மைக்கு காரணம் இயேசுதான் என்பதை எல்லா இடத்திலும் வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை நன்மை பெற்றிருக்கிறீங்க, எத்தனை ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறீங்க. நீங்க தேவனை மகிமைப்படுத்துதீங்களா, தேவனை உயர்த்துதீங்களா? ஸ்தோத்திரம். ஏதோ 2 நன்றியை சொல்லிட்டு போறீங்களா? இல்ல தேவன் தந்த வேலையிலும் தேவன் தந்த தொழிலையும் ஸ்தோத்திரம் உங்கள் நேரத்தை முழுதும் செலவழிக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் நேரங்கள் செலவழிக்கப்பட்டு தேவனுக்கு நன்றி சொல்லி இருக்கிறோமா? தேவன் நமக்கு செய்த காரியத்தை நாம் நம்முடைய சமுதாயத்திலோ நம்முடைய உடன் இருக்கிறவர்களோடோ நம்மோடு வேலை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட வேலை பார்க்கிறோட செலவழித்திருக்கிறோமா, சொல்லியிருக்கிறோமா? கொஞ்சம் கவனித்து பாருங்க. தேவன் உங்க வாழ்க்கையில செய்த காரியத்தை பிறருக்கு சாட்சியாக நீங்கள் அறிவித்து இருக்கிறீர்களா? இயேசுவை வெளிப்படுத்தி இருக்கிற இந்த காரியத்திற்கு காரணம் இயேசுதான் என்று எப்ப சொல்லி இருக்கிறீங்க? இப்ப யோசித்து பாருங்க. கிடைக்கலன்னா அவரை பார்த்து என்னச்சுன்னா அந்த பாடுபடுத்துறோம். ஸ்தோத்திரம். கிடைச்ச பிறகு என்னச்சுன்னா நம்ம அவரை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறோம். ஸ்தோத்திரம். அதல்ல, தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க பழகணும். அல்லேலூயா. 10 பேர் குஷ்டரோகி வந்தான். ஸ்தோத்திரம். இயேசு இடத்துல வந்து என்னச்சுன்னா எங்களை சுகமாக்குன்னு கேட்டான். இயேசு அவங்கள பார்த்து சொன்னார், நீங்க போய் உங்க ஆசாரியன் இடத்துல காண்பீங்கன்னு சொன்னான். போகிற வழியில சுகமாயிட்டாங்க 10 பேர். ஒருத்தன் மட்டும் திரும்பி வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே என்று அவர் பாதத்தில் விழுந்தான். அவரை ஸ்தோத்திரம் பண்ணினான், பணிந்து கொண்டான்.
ஆண்டவர் சொன்னா அவன் பூரண சுகத்தோடு அவனை அனுப்பினான். ஆண்டவர் சொன்னா சுகமானது 10 பேருப்பா, இன்னும் என்னச்சுன்னா 9 பேர் எங்கன்னு கேட்டார். 9 பேர் டூர் அடிக்க போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? எங்கே போயிட்டாங்க? டூர் போயிட்டாங்க. 9 பேர் எங்கே போயிட்டாங்க? விருந்துக்கு போயிட்டாங்க. 9 பேர் எங்கே போயிட்டாங்க? சொல்லுங்க, எங்கே போயிட்டாங்க? 9 பேர் எங்கே போயிட்டோம்? எங்கே போயிட்டோம்? இப்போ தான் சொந்த பந்தத்தை பார்க்கணும். இப்போ தான் என்னச்சுன்னா மற்ற காரியங்களை கவனிக்கணும். இப்போ தான் என்னச்சுன்னா வெரி பிஸி. யோசித்து பாருங்க, எங்கே போயிட்டாங்க? 9 பேர் எங்கே போயிட்டாங்க? ஆண்டவரை நமக்கு நன்றியாக இருக்கிறோமா? தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா? தேவனை பிரகடனப்படுத்துகிறோமா? ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா முதல் என்னச்சுன்னா இடம் அவருக்கு நாம் கொடுக்கிறோமா? அவருக்கு நம்ம எங்கே வச்சிருக்கிறோம்? அவரை எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்? நீதிமொழிகள் ஒரு வசனம் அழகாக சொல்லுது, நான் கூப்பிடும் பொழுது நீ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கலனா, நீ ஆபத்தில் கூப்பிடும் பொழுது நானும் உனக்கு என்ன கொடுக்க மாட்டேன். வசனம் நமக்கு நல்லா தெரியும்னே. நான் கூப்பிடும் பொழுது நீ எனக்கு செவி கொடுக்கல அப்படின்னா, நீ ஆபத்தில் கூப்பிடும் பொழுது நானும் உனக்கு. ரவிச்சந்திரன் அங்கே இருக்கிறார், என்ன வாங்க. ஒரு சின்ன சாட்சி அவர் சொல்லுவார். சொல்லுவீங்களா? சொல்லுங்க, சும்மா அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த மாதத்தில் 2 மாதத்துக்கு முன்னால் திடீரென்று என்னால் நடக்கவே முடியல, சரியாக பேச முடியல, சாப்பிட முடியல, பயங்கரமான போராட்டம். ஏன்று சொன்னால் தேவனை நம்ம துதிக்கிற சமயத்தில் துதிக்க முடியாத சமயத்தில் நம்ம அவரை தேடலை. ஆனால் பாடுகள் வந்து தேடணும்னு சமயத்தில் அவரை தேடுவதற்கு பலன் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நிலைமையில் பாஸ்டர் வந்து ஒரு 3 மணி நேரம் எனக்காக பிரயாசப்பட்டு என் குடும்பத்தில் போராடி ஜெபித்து அந்த ஜெபம் பண்ணி போனது கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் அநேக போராட்டங்கள், பேச முடியல, சரியாக சாப்பிட நடக்க முடியல, வேலைக்கு 2 மாதமாக என்னால் வேலைக்கு போக முடியல. சபைக்கு வர அநேக சவர்களுக்கு கூட தெரியும், அதுக்காக எனக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் வந்து என்னை சாட்சியாக வைத்திருக்கிறார். இந்த நேரத்தை கொடுத்து கர்த்தருக்கு போவதற்கும் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. 2 மாதம் வேலைக்கு போகலையா? எத்தனை மாதம்? 2 மாதம் வேலைக்கு போகல. அவருக்கு வியாதின்னு கேட்குறீங்களா? ஒரு வியாதி இல்லை. அவர் எல்லா டாக்டரையும் போய் பார்த்தாரு, அவருக்கு எந்த வியாதியுமே இல்லை, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் சரீரம் நல்லா ஃபிட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே இல்லையே. தோல்லேருந்து கையெடுங்க, இப்போ போடாதீங்க. அவர் நல்லா தான் இருந்தார். ஆனால் எத்தனை மாதம் போக முடியல? 2 மாதம் அழுதார். வீட்டில் மனைவிக்கிட்ட அழுதார், பிள்ளைகிட்ட அழுதார், நான் போகிற என்கிட்ட அழுகிறாரு. 2 மாதம் அவர் ஒரே ஒரு காரியம் சொன்னார், பாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து என்னச்சுன்னா அவர் வேறு பெரிய தப்பு பண்ணலை, கர்த்தரை என்னச்சுன்னா தேட வேண்டிய நேரத்தில் தேடலை. நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லா பலனாக இருக்கிறோன்னு. தேவனுக்கு நம்ம என்ன நன்றியாக இருக்கிறோம். அவன் தன் வாழ்க்கையில் நன்மை செய்த பொழுது அவன் கர்த்தரை என்னச்சுன்னா வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. அந்த இது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், தேவை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. முதல்ல நமக்கு என்னச்சு நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்ம ஆண்டவருடைய சாட்சி எங்கே போன நம்ம குடும்பத்தில் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் அந்த விசுவாசத்தில் வளரட்டும். இன்றைக்கி கர்த்தர் நம்மளை இப்படி வச்சிருக்கிறார். அமைச்ச பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் அது கசப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்திலையும் கர்த்தர் உங்களை நடத்தி வருகிற பாதைகளை முதல்ல உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்கள். இதுக்கு காரணம் என்னச்சுன்னு ஸ்தோத்திரம் தேவன் தான்னு சொல்லுங்கள். இயேசு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். ஆண்டவர்னால தான் நம்ம இப்படி நல்லா இருக்கிறோன்னு சொல்லுங்கள்.
ஆண்டவரால் தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவரால் தான் இன்னைக்கு நம்ம பலனோடு இருக்கிறோன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய கிருபையினால் இன்னைக்கு சாப்பிடுதுன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய கிருபையினால் இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நன்மை நடக்கும் பொழுது வீட்டில் சொல்லி பாருங்க. முதல்ல சாட்சி உங்க வீட்டுக்குள்ள வரட்டும். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது, நான் பட்ட வேதனை என் பிள்ளைகள் படக்கூடாது, அது என் பிள்ளைகளுக்கே தெரியக்கூடாது. அது தெரியாமல் போச்சு நாளைக்கு அந்த பிள்ளைகளால தான் வேதனை வந்துடும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்லணும். இந்த பாடுகள் வழியாக கர்த்தர் நடத்திட்டு போறா, அதில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்போ தான் நம்ம பிள்ளைகள் அந்த விசுவாசத்தில் வருவாங்க. நம்ம பிள்ளைகள் என்ன சொன்னால் அந்த 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 தன்மை அப்படின்னா அவங்களுக்குள்ள வரும். ஏன்னா வேதம் அதைத்தான் சொல்லுது, உன் பாட்டி உங்கள் அம்மா அதுக்கடுத்து உனக்கு அது அந்த அது இருக்கிற நமக்குள்ள பிள்ளைகளுக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்? அவன் ஆண்டவரை பற்றி எல்லா இடத்துலையும் அவன் ஆண்டவரை என்னச்சுன்னா அவன் குடும்பம் கூட என்னச்சுன்னா மறந்துட்டு எங்களுக்கு தெரியாது, அவன் அதுக்கு வயசாக இருக்கிறான்ல அவன்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இவன் தைரியமாக சொன்னான், எத்தனை பாடு வந்தாலும் சரி, எத்தனை உபத்திரம் வந்தாலும் சரி, எத்தனை நினச்சி துன்பம் வந்தாலும் சரி, என் வாழ்க்கையை மாற்றினவரை நான் மறைக்கவே கூடாது. எனக்கு சுகம் கொடுத்தவர் இயேசு. ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் சொல்ல முடியுமா? எனக்கு வேலையை கொடுத்தது இயேசு, எனக்கு தொழிலை கொடுத்தது இயேசு, என்னை ஆசீர்வதித்தது இயேசு, எனக்கு வீட்டை கொடுத்தது இயேசு, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது இயேசு. என் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே இயேசு தான். அல்லேலூயா. அதை சொல்ல முடியுமா? வேதத்தில் இங்கே நீ பாருங்க, இவன் மட்டும் இல்லை, மார்க் 1:40 பாருங்க. மார்க் 1:40 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். உடனே அதில் உள்ள 43 பாருங்க, அவன் இயேசு சொன்னாரு, அது ஒருத்தருக்கு நீ என்னது சொல்லாதப்பா. அவன் ஸ்தோத்திரம் என்ன அவனுக்கு எச்சரித்து என்னச்சுன்னா ஆண்டவர் அவனை அனுப்பிட்டார். ஆனால் அவன் என்ன செஞ்சானா 45 வாசிக்கும் போது சொல்லப்படுது, 45 பாருங்க, அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாய் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தா எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு என்ன செய்தார்கள்? வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நடந்த நன்மையை நீங்க சொல்லுங்க. எத்தனையோ நபர்கள் என்னச்சுன்னா தங்களுடைய காரியத்தில் விடுதலை கிடைக்க ஸ்தோத்திரம் விடுதலை கொடுப்பதற்கு ஒரு தெய்வம் யாருன்னு சொல்லி எங்கெல்லாம் அலைகிறாங்க. நீங்க தைரியமா சொல்லுங்க. நீங்க பைபிளை தூக்கிட்டு போய் தான் சொல்லணும். இல்லை, என் வாழ்க்கையில் என்ன சொன்ன, நான் இப்படி இருந்த உனக்கு தெரியும், நான் இப்படிப்பட்ட பிரச்சனை வாழ்ந்தவனுக்கு தெரியும், நான் இப்படிப்பட்ட நிலைமை உனக்கு தெரியும், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இயேசு தான். இந்த இயேசு உன் பிரச்சனையில் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும், உன் பிரச்சனை உனக்கு நன்மை செய்ய முடியும். சொல்லுங்க. அதுதான் சுவிசேஷம், அதுதான் சாட்சி, அதுதான் சாட்சி. வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. இன்னும் சில ஒரு உதாரணத்தை பாருங்க. லூக்கா 8 ஒரு என்ன பிசாசு பிடித்த மனுஷன், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை எல்லாம் என்னச்சுன்னா அந்த சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தானா, ஒருவனும் அவனை அடக்கவே முடியலையா, அவன் வஸ்திரம் தெரியாமல் இருந்தானா, அவன் கல்லறைகளை குடியிருந்தானா, அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டானா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவை சந்தித்தா அவனுக்கு இந்த பிசாசு விடுதலை கொடுத்துட்டா. கொடுத்த உடனே என்ன நடந்துட்டு 35 பாருங்க. 8:35 லூக்கா 8:35 அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள்லாம் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்திற்கு உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பயந்தாங்க? அவன் நல்லாயிட்டான், அவனை பற்றி சந்தோஷம் படணும். இந்த ஜனங்க ஏன் பயந்தாங்க? அவன் இதுவரையும் வஸ்திரம் போடவே இல்லை. ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒன்று சொல்லுதேன், ஸ்தோத்திரம், பிசாசு பிடிச்சதை வஸ்திரம் ஒழுங்காக போட மாட்டாங்க. என்னாவே பிடிச்சவங்க வஸ்திரம் ஒழுங்காக போட மாட்டாங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்னு தெரியும். அல்லேலூயா. பிசாசு பிடிச்சவங்க வஸ்திரம் என்னச்சுன்னா விளைகிறோம், அது ஒழுங்காக போட மாட்டாங்க. தங்க மானத்தை என்னச்சுன்னா வெளிப்படுத்துவாங்க பிசாசு பிடிச்சவங்க. அதான் சொல்லு. அவன் என்னச்சுன்னா பிசாசு விட்டு நீங்கின மனுஷன் என்ன தரித்தானா? வஸ்திரம் தரித்தான்.
நான் சொல்றது விளங்குதுன்னா அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தோத்துறோம். பிசாசு விட்டு போனவன் வஸ்திரம் தரித்திருந்தானா அவன் எங்க உட்கார்ந்து இருந்தானா? இயேசுவின் பாதை. இதுவரை கல்லறையில் உட்கார்ந்து இருந்தான். இதுவரை எனக்கு தெருக்கல்ல சுத்தினா. இதுவரை நிலையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனா இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் வஸ்திரம் தரிப்பது மட்டுமல்ல, நிலை உள்ளவனாயிருக்க கர்த்தர் கிருபை தருவார். அவன் நிலையற்ற அலைகிறவனுடைய வாழ்க்கை நிலை உள்ளதாய் மாறும். நிலை உள்ளதாய் மாறிட்டு அது மட்டும் இல்ல, என்ன தெளிஞ்சிட்டான்? புத்தி தெளிஞ்சிட்டு அவனுக்கு நல்ல புத்தி வந்தது, ஒரு நல்ல விவேகம் வந்தது, ஞானம் வந்துட்டு, அறிவு வந்துட்டு, புத்தி கூர்மை வந்துட்டு. அவன் விவேகம் உள்ளவனா இருக்கிறத பார்த்துட்டு இப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான்னு பயந்துட்டு சொன்னாங்க, இயேசுவை இந்த ஊரை விட்டு வெளியே போ அப்படின்னு துரத்திட்டாங்களாம். இயேசு என்ன செஞ்சாங்களாம்? துரத்திட்டாங்களாம். உடனே இவன் என்ன சொன்னான்? அந்த வசனத்தை பாருங்களேன், 37ஆம் வசனத்தில் 38ஆம் வசனத்தில் பாருங்க. 38ஆம் வசனத்தில் பிசாசு நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு நம்மளை அலக்களிப்பான், ஸ்தோத்திரம். ஆனால் தேவ பிள்ளைகள் நம்மளை அலக்களிக்க விடக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர் சமூகத்தில் காத்திருக்கதை என்ன விடக்கூடாது. உங்களை ஜெபம் பண்ண விட மாட்டான். காலையில் இங்கே ஜெபிக்கன்னு நினைப்பீங்க, காலையில் அதிகாலமே எழும்ப நினைப்பீங்க, ஆனால் உங்களை எழுப்ப விட மாட்டான். உங்கள் தூக்கத்தை கொடுத்து என்ன உங்களை படுக்க வச்சிருவான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் ஜபத்துக்கு என்ன போன்னு நினைப்பீங்க, உங்களை போக விட மாட்டான். உங்களுக்கு வேற ஒரு வேலையை கொடுத்து உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவான். இது பிசாசுடைய வேலை. பிசாசு வந்து என்னச்சுன்னா அவர் நம்ம கூட இருந்தா அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க கிருபையை தருவார், வசனத்தை வாசிக்க கிருபை தருவார். இல்லைன்னா பற்பர வேலைகளில் ஈடுபட பிசாசு நம்மளை தூண்டுவான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உடனே இயேசு என்னச்சுன்னா அவனை பார்த்து என்ன சொன்னாரு? ஸ்தோத்திரம். 39ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவன் நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அவன் அப்படியே அந்தபடியே போய் தனக்கு செய்தவைகள் இயேசு தனக்கு செய்தெல்லாம் எங்க சொன்னானா? அவன் வீட்டுக்கு மட்டும் சொல்லல, பட்டணத்தில் சொன்னான். அலையில சொல்லுங்க, அலையிலோயா. எல்லாத்துக்கும் இயேசுவை பற்றி சொல்லிட்டான். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, நான் எங்கே இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் எப்படி அலைஞ்சேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் இன்னைக்கு நான் பாருங்க எப்படி வஸ்திரம் தரிச்சிருக்கிறேன். அவனுக்கு வஸ்திரம் எங்கேருந்து கிடச்சுன்னு தெரியல. சிலவங்களுக்கு கையில் வஸ்திரம் இருக்கும், சரி, வஸ்திரம் கையில் இருக்கும், ஆனால் என்னது சரியாக போட மாட்டாங்க. வஸ்திரம் இருக்கு அவன் கையில். அப்போ எங்கே வஸ்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் தூக்கி பிடிச்சி தோளில் போட்டு நடந்திருப்பான். இப்போ இயேசுக்குள்ளே வந்த உடனே வஸ்திரத்தை உடுத்திக்கிட்டான். நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், என் நிலைமை எப்படி இருந்து இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் பாரு. நிலையற்றவனாக இருந்தேன், பிரோஜனம் இல்லாதவனாக இருந்தேன், மெண்டலாக இருந்தேன், புத்திசாலித்தனம் உள்ளவனாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இயேசு என்னை எப்படி மாற்றிருக்கிறா? உன் வாழ்க்கையை மாற்றுவார். அலையில சொல்லுங்களேன். இதை தான் சொல்லிப்போம், வேற ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டான். அவனுக்கு சத்தியம்லாம் தெரியுமான்னு தெரியல. அவன் போய் வேற ஒன்றுமே சொல்லலை. நம்ம கருக்கலான சத்தியம் அப்படின்னு போயிட்டு அமைச்சத்தை கருகி போய் தான் உட்காந்துருக்கோம். சில நேரத்தில் அவன் போய் சொன்ன ஆரம்பித்தான். பாருங்கள் வசனம் என்ன சொல்லுது? 40ஆம் வசனத்தில் பாருங்கள். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்க எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியா அவரை சந்தோஷமாக ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதே லூக்கா 8:47 பாருங்க. 12 வருஷமாக ஒருவரால் சுகமாக்க முடியாமல் இருந்த தன் ஆசைகளை செலவழித்து அவன் போன ஒரு சகோதரி இயேசுடைய வல்லமை வெளிப்பட்ட உடனே, சுகமான உடனே அவள் என்ன செய்தா? என்னை தொட்டது யார் என்று இயேசு கேட்டா. அவள் இனி மறைந்திருக்க கூடாது என்று அறிந்து அவள் என்ன சொல்ல, அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். உங்களுக்கு செய்த நன்மைகளை, உங்களுக்கு சுகமான வல்லமைகளை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களா? சொன்ன அடுத்த அற்புதம் ரெடி உங்களுக்கு.
அடுத்த நன்மை உங்களுக்கு ரெடியா இருக்கு, அடுத்த ஷோ உங்களுக்கு ரெடியா இருக்கு, அடுத்த ஆசீர்வாதம் ரெடியா இருக்கு, அடுத்த நுகத்தை உங்களை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். நீங்க முதல்ல செஞ்சதுக்கு அவருடைய பாதத்தில் போய் விழுந்து ஆண்டவர் எனக்கு சுகமாக்கினான்னு சாட்சி பகிர்ந்தால் இயேசு அவளை பார்த்து சொன்னா, உன் விசுவாசம் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒரு அலையில சொல்லுங்க, நீ சமாதானமா போன. ஸ்தோத்திரம். இன்னொருத்தைய குறித்து பாருங்களேன், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் பாருங்க, 28, 29. சமரிய ஸ்திரீ ஸ்தோத்திரம், சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருந்தவள், ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தவள். அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி எதை வச்சுட்டு போனாலாம்? அவன் எதுக்காக வந்தா? அங்க தண்ணி எடுக்க. இப்ப தண்ணி எடுத்துட்டு எடுத்துன்னு கொண்டு வீட்டில் வச்சுட்டு நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஐயோ, குடத்தை அவனை குத்திட்டு போயிடக்கூடாது, நான் குடத்தை கொண்டு போய் எங்கொண்டு வச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அதான் இயேசுவை பார்த்து ஒருத்தர் சொன்னால, நான் போய் எல்லாத்தையும் என்ன ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வரேன், மரித்தோரை அடக்கம் பண்ணிவிட்டு நீ என்னை பின்பற்றி வா. ஒருத்தன் சொன்ன, ஆண்டவரே நான் உங்களை பின்பற்றி வரேன், மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கி இடமே இல்லைப்பா, போயிட்டு வா அப்படின்னு அவன் விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் இல்லாட்டும் பரவாயில்ல, நீங்கள் இருக்க இடத்து நான் இருப்பேன் ஆண்டவரே, நீங்கள் போகிற இடத்து நானும் போக ஆண்டவரே, நீங்கள் சாப்பிடு நான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லியிருக்கணும். அப்படி தானே? அவன் சொல்லலை. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமே இல்லைன்னு இவருக்கே ஒன்றும் இல்லைப்பா, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஓடிட்டான். ஆனால் இன்னொருத்தன் சொன்னான், நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுமா கடமையெல்லாம் சொன்னார். அதெல்லாம் மரித்தோர் நீ என்கிட்ட வா. இன்னொருத்தன் சொன்னான், நான் போய் எல்லாம் செய்ய வேண்டிய செஞ்சுட்டு வரேன், முதல்ல கலப்பையில் கையை வச்சுட்டு எங்கே பார்க்கக்கூடாது, பின்னிட்டு பார்க்காது. வந்துட்டியா, வந்துக்கிட்டே இரு. இல்லை சொல்லுங்க, உறுதி நமக்குள்ளே இருக்கட்டும். வா. அவன் குடத்தை வச்சா அது ஏன் ஆவியானவர் அந்த வசனத்தை இப்படி எழுதினான்னு தெரியல. ஏன்னா நான் நினைக்கிறேன், அவருடைய தேவனுடைய இருதயத்தினுடைய பெரிய அங்கலாய்ப்பை சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். நம்ம எல்லா ஜனங்களை கர்த்தரை அறியணும், அதுதான் அவருடைய நோக்கம், அதுதான் அவருடைய எண்ணம். ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் என்னெல்லாமோ வச்சுருக்குறோம். உங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைக்குரிய என்னச்சுன்னா போஸ்ட் வந்தால் அதை வைங்க. வேறு என்னெல்லாம் உங்கள் மூஞ்சியாக வச்சுக்கிட்டு இருக்காதிங்க. தோத்திரம். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு 2 நாள் மட்டும் அதனால் இருக்கட்டுமே, சில இதை வச்சு கொடுங்களேன். எல்லாம் சிலவங்களெல்லாம் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தா ஐயோ கண்டது கழுத குதிரை ஒன்று ஒரு இதில் பார்த்தேன், யாரும் அது யாருன்னு தெரியலை. சினிமா பாட்டு இருக்குது அதில், சினிமா பாட்டு 1, 2 இல்லை, சில ஆட்களுக்கு இருக்குது வச்சுட்டு. எத்தனை பேருக்கு இது மூலமாக எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லலாம், எத்தனை பேருக்கு நம்முடைய சபை என்னச்சுன்னு சொல்லலாம். ஏன் வைங்களேன், நாங்களும் அதை வைக்க மாட்டோம். அது வைக்கலன்னு நீங்கள் எதுவுமே வைக்காதீங்க. அப்போ நீங்கள் மற்றதை ஏன் வைக்கிறீங்க? அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்த வச்சு பாருங்களேன், உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சு பாருங்களேன். இந்த வாரம் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன், உங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாம் போஸ்டெல்லாம் வைக்கிங்களான்னு பார்ப்போம். எத்தனை பேர் அதில் என்னச்சுன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு ஃபேமிலி என்கிட்ட தொடர்பு கொண்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்தோம், உங்களை பற்றி சொன்னாங்க, ஆனால் உங்கள்கிட்ட வரதுக்கு எனக்கு என்னதுன்னா எங்களுக்கு எப்படி வரணும்னு தெரியல, உங்கள் நம்பரும் கிடைக்கல. அதனால் என்னச்சு நாங்கள் இன்னொரு இடத்துல போய் சிக்கிக்கிட்டோம், அங்கே உபதேசம் சரியில்லை, எப்படி வெளியே வரேன்னு தெரியலை. அப்போ இப்போ எப்படி நடச்சது? நாங்கள் இன்னொருத்தருக்கு என்னச்சுன்னா வெளியூரில் ஒருத்தர்கிட்ட பேசி, அவர் உங்களுக்கு இவர் தெரியுமான்னு கேட்டு அவர் ஒன்று எங்களுக்கு உங்களை சொன்னாங்க, அவர் மூலமாக தான் அவங்கள காண்டாக்ட் பண்ணது. கொஞ்சம் வச்சு பாருங்கள். இல்லை இல்லையா? நீ என்னன்னாலும் சொல்லிட்டு போயா, நாங்கள் இப்படி தான் இருப்பையா அப்படின்னு, அப்படிதான் எப்படி இருந்துட்டு போங்க. நம்ம சொல்லதை சொல்லிடுவோம். என்ன அவன் வச்சுட்டு ஊருக்குள்ளே போனான். 9ஆம் வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவர் வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். அவர் கிறிஸ்துதானா என்றார். என்ன நடந்தது? 39ஆம் வசனத்தை பாருங்கள், 39 பாருங்கள், 39 பாருங்கள். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரிகள் அநேகர் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். கைவை தலையில் சொல்லுங்க பார்க்க.
நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஐயா, ஒரு ஊரே மாறிச்சு ஒரு பாவியான ஸ்திரீனால, ஒரு பிசாசு பிடிச்சனால ஒரு பட்டணமே மாறிச்சு. அவன் ஸ்தோத்திரம். ஒரு என்ன சின்ன ஸ்தோத்திரம், குஷ்டரோகினால அவன் இருக்கிற பல தேசத்தில் திசையில் இருக்கிற ஜனங்க, அமைஸ்தோத வடக்க கிழக்க மேற்க தெற்க இருக்கிற ஜனங்க இயேசு இடத்துல ஓடி வந்தாங்க. வனாந்தரத்தை பார்த்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அங்க நம்ம என்ன செய்யறோம், நம்ம வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு செய்த நன்மைக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணுகிறோம்? அவருக்கு சாட்சியா வாழ்ந்திருக்கிறோமா? ஐயா, இவன் குடும்பத்தால் தள்ளப்பட்டவன், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவன், இவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, இவனுக்கு கிடைச்ச விடுதலைக்கு அங்கீகாரம் கொடுக்கல இந்த சமுதாயம். ஆனா அவன் இயேசுவை விடவே இல்லை. இயேசுவை சொன்னான், தீர்க்கதரிசின்னு சொன்னான். இந்த இயேசு என்ன சின்ன ஸ்தோத்திரம், அவர் தேவனுடைய குமாரன் என்று அவன் சொன்னான். அவர் அற்புதம் செய்தார் என்று சொன்னான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. நீங்களும் நானும் இயேசுவை எப்படி சொல்லுதோம், அவரை பற்றி நம்ம என்ன அறிக்கை எடுக்கிறோமான்னு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நேரத்தை சிறுகினால அடுத்து போகலாம். அதில் அந்த வசனத்துக்கு வாங்க. நம்ம யோவான் 9:31 பாருங்க. யோவான் 9:31 வாசிக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் என்ன கொடுக்கலையா? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கலன்னு அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். யார் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார்? ஏன் ஜெபம் கேட்கப்படலை? வசனம் சொல்லுது, ஆண்டவருக்கு மகிமை உண்டு. சங்கீதம் 66:18 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 66:18 வாசிக்கும் பொழுது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்க மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். என் இருதயம் சுத்தமா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? நல்லவராயிருக்கிறார். அப்ப நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கணும். அக்கிரம சிந்தை இருந்தா நான் என் ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். ஏசாயா 59:2 பாருங்க. ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக என்ன உண்டாக்கிட்டு பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறது? மறைக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்லுதாரு, ஏன் உன் ஜெபத்தை நான் கேட்கல? நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்லுத, நீ அபிஷேகம் பெற்ற பிள்ளைன்னு சொல்லுத, ஆனா இன்னும் உன் ஜெபம் கேட்கப்படல. ஆண்டவர் சொன்ன, பாவிகளுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அக்கிரம சிந்தை உன் இருதயத்தில் இருக்கு. ஸ்தோத்திரம். பாவம் உன்னை குடிகொண்டு இருக்கு. அதனாலதான் 2 நாளாகமம் 7:14 ஆண்டவர் சொன்னா, 2 நாளாகமம் 7:14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு என்ன கொடுப்பேன்? சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப நம்ம அக்கிரமம் இருந்தனால் நம்ம ஜெபம் கேட்கப்படாது. பாவத்துக்குள்ள இருக்கிறவங்க ஜெபம் கேட்கப்படாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நீங்க பாருங்க, நீதிமொழிகள் 21:13 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 21:11 ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:13 ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறோம், கர்த்தருக்கு என்ன கொடுக்குறான்? ஆண்டவர் அது என்ன செய்வாரா? திரும்ப கொடுப்பார். அதனால என்னச்சுன்னா, ஏழைக்கு இறங்கணும். அவங்க கூப்பிடும் பொழுது சத்தம் கேட்கல, அசட்டை பண்ணணும்னா கர்த்தர் நான் கூப்பிடும் போது நம்மளை அசட்டை பண்ணிடுவாரு. அதனால என்னச்சுன்னா, ஏழைகளை அசட்டை பண்ணக்கூடாது. அவருடைய கூக்குரலின் சத்தம் கேட்கப்படணும். இன்னொன்று பாருங்க, யாக்கோப்பு 1:6-7 வாசிக்கும் பொழுது, யாக்கோப்பு 1:6-7 வாசிக்கும் பொழுது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு எப்படி இருக்கிறான்? ஒப்பா இருக்கிறான். அவன் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. ஆண்டவர் சொன்ன, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதெல்லாம் என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்ளுவீங்க. மார்க் 11:24 வாசிக்கும் பொழுது, அவர் நாமத்தில்
விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அதை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. சந்தேகப்படுகிறவன் ஆண்டவரிடத்தில் எதுவுமே வாங்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. விசுவாசிங்க, அவர் செய்வார், அவர் நடத்துவார், அவர் அற்புதம் செய்வார், அவர் நிச்சயமா என்னை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையோடு இருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நம் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகவே போகாது. அல்லேலூயா. அப்ப யாருடைய ஜெபத்தை கேட்பார்? யாருடைய ஜெபத்தை கேட்பார்? பாவிகளுக்கு செவி கொடார். அப்ப யாருக்கு அவர் நினைச்சன செவி கொடுக்கிறார்? அதே வசனத்துக்கு வரலாம். 9ஆம் அதிகாரம் யோவான் 9:41 வாங்க. 9:41 வாங்க. யோவான் 9:41 வாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். யோவான் 1 சரி 9:31 சரி 41ங்க 31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கல என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால், ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கணுமா? உங்க விண்ணப்பத்தை கேட்கணுமா? அவர் பாவிகளுக்கு அவர் ஒரு நாள் அவர் செவி கொடுக்க மாட்டார். அவர் உங்க ஜெபத்தை கேட்கணும்னா வேத வசனம் சொல்லுது, பக்தி உள்ளவனுடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவன் என்ன பக்தி உள்ளவன்? தேவ பக்தி உள்ளவனுடைய ஜெபம் கேட்கப்படும். கர்த்தருக்கவன பக்தினா என்ன? பக்தினா என்ன? யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை பாருங்க. யாக்கோப்பு என்னச்சுன்னா 1:26, 27 பாருங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்கும்? வீணா இருக்கும். ஒருவனுடைய என்ன சொன்ன நாவை அடக்கணும், இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்கும்? வீணா இருக்கும். அடுத்த வசனம் பாருங்க 27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் தன்னை கரைப்படுத்தாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவைய தேவனுக்குன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கு. அதைத்தான் ரோமர் என்னச்சுன்னா 12:2 வாசிக்கிறோம். ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இதை விட்டு விலகி கர்த்தருக்கு, அவன் தான் தேவ பக்தி உள்ள மனுஷன். அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நேரத்தை கருதி 2வது யாருடைய ஜெபம்? அதுல சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு சித்தமானதை செய்கிறவன் ஜெபம். தேவனுடைய சித்தமானதை செய்கிற ஜெபம் பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. 1 யோவான் 5:14 வாசிக்கும் பொழுது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற. ஆமென், நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சித்தத்தின்படி எதை கேட்கிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவ சித்தத்தின்படி யாருடைய ஜெபம் இருக்கிறதோ அந்த என்ன ஸ்தோத்திரம் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப முதலாவது என்ன யார் ஜெபம் கேட்கப்படும்? தேவ பக்தி உள்ளவனுடைய ஜெபம். ஆமென், ஸ்தோத்திரம். 2வது யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? வசனம் சொல்ல, தேவனுக்கு சித்தமானதை செய்கிறவன். தேவனுக்கு சித்தமானதை செய்கிற யாரு? ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 7:21 பாருங்க. மத்தேயு 7:21 பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதை என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். ஆமென். ஆண்டவருடைய சித்தம், பிதாவின் சித்தம், அதை யாரு செய்கிறாங்களோ அவங்க தான் பரலோகத்தில் பிரவேசிப்பாங்க. அவர் சித்தம் செய்யாம நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டா அதுல என்னச்சுன்னா அவனுக்கு பதில் கொடுக்க மாட்டான், அவன் பிரவேசிக்க மாட்டான். 24ஆம் வசனம் இப்படி சொல்லுது. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
பெருமழை வரும், பெருவெள்ளம் சொரியும், அது மேல மோதும், அது அசையாது. ஏன்னா அது கண்மலை மேல் வீடு கட்டப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் செய்யணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். என் விருப்பம் என்ன? என் ஆசை என்ன? எங்க அப்பா ஆசை என்ன? எங்க அம்மா ஆசை என்ன? என்னுடைய என்ன ஸ்தோத்திர மனைவி ஆசை என்ன? என் கணவன் ஆசை என்ன? எங்க தாத்தா பாட்டி ஆசை என்ன? அது அல்ல. ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தம், விருப்பம், அவருடைய ஆசை, அவருடைய வாஞ்சைய எந்த ஒரு தேவ பிள்ளை நிறைவேற்றுதாங்களோ அந்த தேவ பிள்ளையுடைய என்னச்சுனா வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதனால கோரேசு கர்த்தரை அறியாதவன், அந்நிய தெய்வத்தை வணங்குகிற அவன் கோரேசு. அவனை பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவன் தேவ சித்தம் செய்தானா. அவன் ஏசாயா 44 அதிகாரம் 28 வசனத்தில் பாருங்க. அவன் ஏசாயா 44:28 பாருங்க. ஏசாயா 44:28 கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரம் போடு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவன் நான். அவன் கர்த்தரை அறியவே இல்லை. 45 அதிகாரத்தில் பாருங்க, அவன் கர்த்தரை அறியவே இல்லை. அவனை பார்த்து கையை பிடிச்சி 1 வசனத்தில் சொல்லுதாரு, அவன் நான் உனக்கு முன்னால் போய் கோணலானவர்களை என்ன ஆக்குவேன்? செவ்வையாக்குவேன். அவன் வெங்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பாகளை அவன் நான் உடைச்சி போடுவேன். ஸ்தோத்திரம். மறைவெடுத்த பொக்கிஷத்தை தருவேன். என் நாமத்தை நீ அறியாமல் இருந்தோம், என் புதிய நாமத்தை நீ அழைக்கப்படுவாய். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. அதான் கர்த்தருக்கு சித்தமானவன் பாபிலோன்ல, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோன்லையும் தேவ சித்தத்தை செய்வான். அல்லேலூயா. தேவ சித்தம் செய்யுங்க, உங்க ஜெபம் கேட்கப்படும். ஆமென். ஆண்டவருக்கு மூன்றாவதாக யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? 1 பேதுரு 3:12 வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:12 வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் எப்படி இருக்கிறது? நோக்கமா இருக்கு. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? நீதிமானுடைய ஜெபம். அல்லேலூயா. யாக்கோப்பு 5:16 பாருங்க. யாக்கோப்பு 5:16 வாசிக்கிறோம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்க குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. உங்க ஜெபம் கேட்கப்படணுமா? நீங்க ஆண்டவருக்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம் பக்தி, தேவ பக்தி உள்ளவங்களா இருக்கணும். உங்க ஜெபம் கேட்கப்படணுமா? நீங்க வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுக்கு சித்தமானதை செய்யணும். உங்க ஜெபம் கேட்கப்படணுமா? நீங்கள் நீதிமானா இருக்கணும். யாரு நீதிமா? யாரு நீதிமா? ஸ்தோத்திர வசனம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 1:19 பாருங்க. மத்தேயு 1:19 பாருங்க. அவன் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியம் அவளை தள்ளிவிட எப்படி இருந்தானா? யோசனையா இருந்தான். பிறரை அவமானப்படுத்தாதவனே நீதிமான். அல்லேலூயா. மற்றவங்களை அவமானப்படுத்தக்கூடாது. மற்றவங்களுடைய என்னச்சின காரியத்தை சொல்லி அவங்களை என்னச்சினா இகழக்கூடாது. மற்றவங்களை அவமானத்துக்கு ஏதுவாய் நாம் என்னச்சினா பிறர்கிட்ட சொல்லி என்னச்சினா அது கேவலப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்டவங்க நீதிமான் அல்ல. வேதம் சொல்லுது அவள் புருஷனா யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அல்லேலூயா. 1 சாமுவேல் 24:17 வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 24:17 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கல எப்படிப்பட்டவன்? நீதிமான். அவன் யார் சொன்னா? வேட்டையாடிக்கிட்டே வந்தான் பாருங்க. அவன் மாமனாகிய என்ன சவுலை பார்த்து சொல்லுதான். அவன் சவுல் சொல்லுகிறான், நீ என்னை பார்க்க நீதிமா, நீ எனக்கு நன்மை செய்தால் நான் உனக்கு என்ன செய்தேன்? தீன்மை செய்தேன். அவன் ஸ்தோத்திரம். யாரு நீதிமான் தெரியுமா? யாரு நீதிமான் தெரியுமா? தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்கிறவனே நீதிமான். அல்லேலூயா. உங்களுக்கு தீமை செஞ்சாலும் அவன் நீங்க கர்த்தருக்கு முன்பாக பயந்து அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்க தான் நீதிமான். உங்க தீமை செய்யுங்க, நான் தீமை செய்யணும்னு சொல்லாதீங்க. நீ ஒரு அடி அடிச்சா நான் நீ 10 அடி அடிச்சா நான் ஒரு அடி அடிப்பேன்னு சொல்லாதீங்க. நீ என்ன இவ்வளவு பேசுனா நான் ஒரு வார்த்தை பேசுன்னு சொல்லாதீங்க. எல்லாமே என்ன அசுத்தம் தான். உங்க வாழ்க்கையில் அவங்க என்ன செய்கிற காரியத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் உங்களை சகித்து நீங்கள் பொறுமையா இருந்து பாருங்க. ஸ்தோத்திரம்.
உங்களுக்கு தீமை செய்தலுக்கு உங்களால் என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை செய்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். கைவிட்டு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாரு நீதிமான்? மத்தேயு சுவிசேஷம் ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 5:9 வாசிக்கிறோம். ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. யார் ஒருவர் இயேசுவின் இரத்தத்தினால் கழுகப்பட்டமோ அவங்க தான் நீதிமான். அல்லேலூயா. ஆமாம். அதனால எப்படி மாறுது? 1ஆம் வசனத்தில் பாருங்க, 5:1 பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எனக்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தா, கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தார். அவர் சிந்தின இரத்தத்தின பாவங்கள் கழுகி நான் சுத்தமாக்கப்பட்டேன். இயேசுவை நான் விசுவாசத்தினாக நான் பாவி அல்ல, என்னை அவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தினால நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து பாருங்க, 4வது என்னச்சுன்னா யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? 1 யோவான் புத்தகம் 3:22 வாசிக்கிறோம். 1 யோவான் 3:22 வாசிக்கிறோம். 1 யோவான் 3:22 பாருங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியா நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. எந்த ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய கற்பனை இதுதான் அவருடைய கற்பனை. இந்த வசனத்துக்கு யாரு கை கொள்ளுதாங்களோ அந்த தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் நினைச்சுன்னா தேவன் நினைச்சா உங்க ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசித்து பாருங்க. 1 யோவான் 5:2-3 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறும் என்று அறிந்து கொள்ளுகிறோம். அடுத்த வசனம் பாருங்க. நாம் தேவனுடைய கற்பனை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதான். அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. தேவனுடைய கற்பனை கை கொண்டு பார், அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பாருங்க, தேவனுடைய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். உங்க ஜெபம் கேட்கப்படும். தேவ வசனம் நிச்சயமா என்ன கை கொள்ளும் பொழுது அந்த தேவ பிள்ளை கர்த்தர் மறக்கவே மாட்டா. அவன் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 40-41 வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 14:40-41 வாசிக்கும் பொழுது ஆமென், ஸ்தோத்திரம். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண இடத்திற்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையில் உச்சி ஏற துணிந்தோம். அடுத்த வசனம் பாருங்க. மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன, அது உங்களுக்கு வாய்க்காது என்று சொன்னார். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா நான் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ண அவரால் முடியும். ஜெபத்துக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. கடைசியாக நீதிமொழிகள் 15:8 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 15:8 வாசிக்கிறோம். துன்மார்க்கனுடைய பழி கர்த்தருக்கு அருவருப்பு, செம்மையானுடைய ஜபமோ அவருக்கு பிரியம். கைவைத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். செம்மையானுடைய ஜபம், இதை குறித்து உங்களோட பேசியிருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா நம்ம நடந்தா அவர் நிச்சயமாக நம்ம ஜபத்தை கேட்பார். அவர் பாவிகளுக்கு அவர் செவி சாய்ப்பதல்ல, அவன் அவர் சித்தம் செய்கிறவனும் அவருக்கு முன்பாக பக்தி தேவ பக்தி உள்ளவனுமாக இருக்கிறவன், அவன் நீதிமானாக இருக்கிறவன், கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன், அவன் செம்மையாக நடக்கிறவன். ஜபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். வாலிபர்களாம் எழும்பி நீங்கள் மேலே போங்க. ஆமென், ஸ்தோத்திரம். வாலிபர்கள் மற்றவங்க நீங்கள் எழும்பி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கண்களை மூடி எல்லாம் எழும்பி நின்று நம்ம ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு 5 நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் ஜெபம் பல நாளாக நான் ஜெபிக்கிற ஜெபம் ஏன் எனக்கு கேட்கப்படலை, ஏன் எனக்கு பதில் கிடைக்கல? அவர் பாவிகளுக்கு ஒரு நாள் அவர் நினைச்சனா செவி கொடுப்பது அல்ல, பாவிகளுக்கு அவர் செவி கொடுப்பது அல்ல. அவர் பாவிகளுடைய அனுச்சன ஜபத்தை அவர் கேட்க மாட்டார். இந்த காலையில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அக்கிரம செய்க கொண்டிருந்தா என் ஜபத்தை கேட்க மாட்டேங்கப்பா. அன்று வேதத்தை கேளாதபடி இருக்கிறனுடைய ஜபமும் ஆண்டவருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே என் ஜபத்தை கேட்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே
அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தேவ பக்தி உள்ள மனுஷனா என்னை மாற்றும், மனுஷியா என்னை மாற்ற ஆண்டவரே. கொஞ்சம் வாய் திறந்து அப்படியே ஜோமனுங்க பார்க்கலாம். நல்ல ஜோமனுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜோமனுங்க. எந்த ஸ்தோத்திரம், எந்த இடத்துல நம்ம தவறி இருக்கிறோம், எந்த இடத்துல ஆண்டவருக்கு ஜபத்தை கேட்க முடியாமல் தவறி இருக்கிறோம், அந்த இடத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜோமனுங்க. ஸ்தோத்திரம். தேவ பக்தி இல்லாத ஒரு நபராக இருக்கிறோமா, தேவ சித்தம் செய்யாத நபராக இருக்கிறோமா, நீதிமானா இல்லாமல் இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வசனத்தை எந்த இடத்துல கை கொள்ளாமல் இருந்தோம், தேவனுடைய ஸ்தோத்திரம் முன்பாக எப்படி செம்மையா நடந்திருக்கிறோமா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அது இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நீங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணா, இன்னைக்கு ஆண்டவரே அதில் நான் என்னை மன்னி ஆண்டவரே என்று சொல்லி கேட்டா, இன்னைக்கு அதில் எனக்கு ஒரு விடுதலையை தாரு என்று சொல்லி கேட்டா, இன்னைக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நீண்ட நாள் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பா. நீண்ட நாள் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பா. ஸ்தோத்திரம். நீண்ட நாள் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பா. அவர் உங்கள் ஜபத்தை மறக்க மாட்டார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்து, நல்ல மகிமைப்படுத்து, 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 மகிமைப்படுத்து. அந்த தேவனை துதிச்சு, அந்த தேவனை மகிமைப்படுத்து. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு உகந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு பாத்திரமாய் மாற என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். ஏனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமோ என் ஆண்டவர்க்கே சொந்தம். ஏனி வாழ்வது என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான்
உங்களுடைய கரத்தில் விழுகிறோம், உங்க பாதத்தில் விழுகிறோம், உங்க சமூகத்தில் விழுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்க வாழ்க்கையில நாங்க எல்லாரும் தள்ளப்பட்டவங்களா இருந்தோம்ப்பா. எங்க வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், எங்க வாழ்க்கையில வந்த ஆண்டவரே பிரச்சனைகள், எங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவீனத்தை பார்த்து எல்லாரும் எங்களை ஒதுக்குனாங்க, தள்ளுனாங்க, புறக்கணித்தாங்க, தூக்கி எறிஞ்சாங்கப்பா, அசட்டை பண்ணினாங்கப்பா, முடங்கி போய் கிடந்தோம். ஆனாலும் ஆண்டவர் உங்க நாம மகிமைக்காகவே நீ அதை எங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சீங்க, அதை அனுமதிச்சிங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும் பொழுது அது எத்தனை ஆண்டாக இருந்தாலும், எத்தனை மாதங்களாக இருந்தாலும், எத்தனை நாட்களாக இருந்தாலும் உங்கள் அற்புதத்தை எங்களுக்கு விளங்க பண்ணினீங்க ஆண்டவரே. எங்களை மற்றவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு சாட்சியாக எங்களை நிறுத்தினீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பாவிகளுக்கு ஒரு நாள் செவி சாய்க்கிறவர் அல்ல. தேவ பக்தியாய் இருந்து, தேவ சித்தத்தை செய்து, நீதிமானாய் வாழ்ந்து, செம்மையானவனாய் இருந்து, ஆண்டவர் வசனத்தை கை கொண்டு செவி கொடுத்து வாழுகிறவனுடைய வாழ்க்கையில நீர் ஆண்டு ஜபத்தை கேட்கிறவர் அப்பா. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே, எங்க ஜபத்தை கேட்பீராக. எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நடத்தும். எல்லா தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்து, விபத்துகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்து நடத்தும். தேவ இரக்கத்துக்கும் சமாதானத்துக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜபத்தை கேளு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தானுடைய அந்நியக்கமும் சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பும் சுகமான அனைவரோடும் எல்லா பரிசுத்தவானும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் முழு வல்லமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சலமரவ. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.